எம்சான் மற்றும் ஜல்லிக்கு விலை நிர்ணயம் செய்ய குழு அமைக்க வேண்டும் என மெட்ரோ சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நிறுவன தலைவர் ஜெகதீசன் வலியுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அந்த கட்டுமான துறையில் நாங்கள் பல இன்னல்களை சந்திச்சிட்டு இருக்கோம். அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், நம்ம மாநில அரசும் அதை வந்து கண்டுகொள்ளாத எங்களுக்கு மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருடம் செப்டம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த எம்சாண்ட் ஜல்லி விலையெல்லாம் 15% உயர்த்தினார்கள். அதற்கு அடுத்ததாக மீண்டும் ஜனவரி மாதம் விலை ஏற்றிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா போன மாசத்துல மறுபடியும் விலை ஏற்றிருக்காங்க. எந்தவித காரணமும் இல்லாமல் யாருக்கும் என்ன காரணமும் தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு ரேட்டை ஏற்றிக்கிட்டே போறாங்க. இப்போ நாங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, 2300 ரூபீஸ் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கிளைண்ட் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க இந்த மாதிரி 30-40% விலை ஏத்துறதுனால நாங்கள் எங்க ரேட்டை ஏற்ற முடியாது. அது கிளைண்ட்டுக்கு எங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இதனால எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. கட்டுமான துறைகள் பல பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த தொழிலை விட்டே போயிடுறாங்க. ஒரு விலை நிர்ணய குழு அப்படின்னு ஒன்று அமைக்கணும். அப்படி அமைச்சாதான் அந்த பொருள் தயாரிக்கிறவங்க, பொருளை பயன்படுத்துறவங்க, எல்லாருமே சேர்ந்து அரசு தரப்புல இருந்து ஒரு அதிகாரிகள், எங்க சங்க பிரதிநிதிகள் இவங்க எல்லாம் கலந்து இது பண்ணாதான் ஒரு பொருளை ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா அடிப்படை காரணம் என்ன. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, லேபர் ரேட் எதுவுமே ஏறல, எந்த வரிகளும் உயர்த்தப்படவில்லை, டீசல் பெட்ரோல் உயரவில்லை. ஆனா இந்த கட்டுமான பொருள் மட்டும் விலை ஏறிட்டே இருக்கு. என்ன காரணம்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியும். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுர ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்தரின் குரு பூஜையை முன்னிட்டு பட்டண பிரவேச நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் அமர்ந்து பக்தர்கள் புடைசூழ 4 வீதிகளை சுற்றி வலம் வந்தார். இந்நிகழ்வில் மதுரை ஆதீனம், நாச்சியார் கோவில் ஆதீனம், செங்கோல் ஆதீனம், தொண்டை மண்டல ஆதீனம், வேளாக்குறிச்சி இளைய ஆதீனம், சிவபுர ஆதீனம், திருப்பனந்தாள் இளவரசு தம்பிபிரான் சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாரில் மக்களை அச்சுறுத்தி வந்த கரடியை கடும் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பிடித்துள்ளனர். தங்கம்மன் கோயில் பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகே உலா வந்த கரடியால் பொதுமக்கள் பீதியடைந்த நிலையில் அதை பிடிக்கும் முயற்சிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் கடந்த சில வாரங்களாக ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை கூண்டில் கரடி சிக்கியது. தொடர்ந்து அதை வனப்பகுதிக்குள் விடுவிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் சிறிதாக அதிகரித்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை 93 பேருக்கு இருந்த தொற்று நேற்று 257ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 66ஆக உயர்ந்துள்ளது. இருப்பினும் இது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து போன்ற நாடுகளில் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவ தொடங்கியுள்ளது. ஆனால் இந்த வகை வைரஸ் உயிரிழப்பு போன்ற பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் 1.6 ஆண்டுகள் குறைந்திருப்பதாக மக்கள் தொகை அறிவியலுக்கான சர்வதேச கல்வி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் 70.4 ஆண்டுகள். இது கொரோனா தொற்று பரவல் உச்சத்தில் இருந்த 2021ஆம் ஆண்டில் 68.8 ஆண்டுகளாக குறைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட 22 இந்திய மாநிலங்களில் குஜராத், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் கொரோனாவுக்கு பிந்தைய ஆயுட்காலம் 3 ஆண்டுகள் வரை குறைந்துள்ளது. ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 68.9 ஆண்டுகளிலிருந்து 66.7 ஆண்டுகளாக குறைந்துள்ளது. பெண்களின் சராசரி ஆயுட்காலம் 72.1 ஆண்டுகளிலிருந்து 71.5 ஆண்டுகளாக குறைந்துள்ளது. ஆயுட்காலம் என்பது மனித வளர்ச்சி குறியீட்டின் முக்கிய கூறுகளில் ஒன்று. இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் குறைவதன் மூலம் மனித வளர்ச்சி குறியீட்டிலும் இந்தியா சரிவடையும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நீதிபதிகள் மீது வழக்கு தொடர முன்கூட்டியே ஒப்புதல் பெற வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில்
வழக்கு பதிவு செய்ய ஏன் இவ்வளவு தாமதம் என கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளாவில் ஏபிஜே அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு தற்காலிக துணைவேந்தரை ஆளுநர் நியமித்தது செல்லாது என அம்மாநில உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிக துணைவேந்தராக சிவபிரசாத் நியமிக்கப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து மாநில அரசு நீதிமன்றத்தில் முறையிட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மாநில அரசின் பரிந்துரை இல்லாமல் ஆளுநரால் துணைவேந்தரை நியமிக்க முடியாது என்பதால் ஆளுநரால் வெளியிடப்பட்ட உத்தரவு சட்டவிரோதமானது என்று தெரிவித்தது. கர்னல் சோபியா குரேஷியை மாநில அமைச்சர் அவதூறாக பேசியது குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை மத்திய பிரதேச மாநில காவல்துறை அமைத்துள்ளது. விசாரணை குழுவை அமைத்து 28ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது காவல்துறையின் நடவடிக்கை எடுத்துள்ளது. பாகிஸ்தானை பழித்தீர்க்க அவர்களது சகோதரி கர்னல் சோபியா குரேஷியை பிரதமர் மோடி பயன்படுத்தியதாக மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷா பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் சாலையில் தேங்கிய மழைநீருக்கு மத்தியில் பேருந்து ஒன்று சென்றதன் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பேருந்து சென்ற வேகத்தில் முழங்கால் அளவுக்கு தேங்கியிருந்த நீர் இதர வாகனங்கள் மீது ஆக்ரோஷமாக மோதி வாகன ஓட்டிகளை நிலைக்குலைய செய்தது. பிறர் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் ஓட்டுநர் பேருந்தை இயக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ஒசூர் அருகே கர்நாடக எல்லைப் பகுதிகளில் பெய்த கனமழையால் அத்திப்பள்ளி, திருமாகொண்டனஹள்ளி பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் 3 முதல் 4 அடி வரை தேங்கியது. இதனால் சாலையில் பயணிப்பதற்கு இடமின்றி சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பாரத் மாலா சாலை பணி நடைபெற்று வருவதால் தண்ணீர் செல்லும் வழிகள் தடைபட்டுள்ளன. டெல்லியில் எம்எல்ஏக்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி 5 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆம் ஆத்மி அரசு தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயிலிருந்து 15 கோடி ரூபாயாக உயர்த்தியிருந்தது. இந்நிலையில் தற்போது ஆளும் பாஜக அரசு அந்த தொகையை 5 கோடி ரூபாயாக குறைத்துள்ளது. முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் இம்மாத தொடக்கத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலையத்தில் சேட்டலைட் போன் வைத்திருந்த அமெரிக்க பெண் மருத்துவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஹைதராபாத் செல்லும் விமான பயணிகளின் உடைமைகளை ஊழியர்கள் சோதனை செய்தபோது வெளிநாட்டு பெண் ஒருவரின் உடைமையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருந்தது. அவர் அமெரிக்காவைச் சேர்ந்த கண் மருத்துவர் ரேச்சல் ஆனி என்பதும் தவளக்குப்பத்தில் தனியார் கண் மருத்துவமனை முகாமில் பங்கேற்ற பிறகு ஹைதராபாத் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்தது. சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்தியாவில் இதற்கான தாக்கம் குறைவாகவே உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் ICMR, பேரிடர் மேலாண்மை பிரிவு உள்ளிட்ட துறைகள் இணைந்து சுகாதார சேவைகள் இயக்குநர் ஜெனரல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பரவும் வைரஸ் வகை தீவிரமற்றது என்றும் உடனடி ஆபத்து இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி இந்தியாவில் சிகிச்சையில் உள்ள கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 257 உள்ளது. நிலைமையை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலையில் மாதாந்திர பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து நேற்றிரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு நடை சாத்தப்பட்டது. ஜூன் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பிரதிஷ்டா தினத்தை முன்னிட்டு நடை மீண்டும் திறக்கப்படும். ஜூன் 5ஆம் தேதியன்று பிரதிஷ்டா தின சிறப்பு பூஜைகள் நடக்கும். மேலும் ஜூன் 14 முதல் 19 வரை ஆனி மாத பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் sabarimalai.org.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. பெண்கள் கல்வி தகுதி அதிகரிக்கும் போது அவர்கள் பெற்றுக்கொள்ளும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவதாக இந்திய தலைமை பதிவாளரால் வெளியிடப்பட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியாவின் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் தொடர்பாக 2021 வெளியிடப்பட்ட அறிக்கை அதிக கல்வி பெற்ற பெண்கள் குறைவான குழந்தைகளையே பெற்றுக்கொள்வதை உறுதி செய்கிறது.
பெண்கள் தமது வாழ்நாளில் எவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது கருவுறுதல் விகிதத்தின் மூலமாக அளவிடப்படுகிறது. கருவுறுதல் விகிதம் குறைவது மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படுவதற்கான முக்கிய காரணியாகும். இந்தியாவில் 5ஆம் வகுப்புக்கும் குறைவாக படித்த பெண்களின் கருவுறுதல் விகிதம் 2.5 உள்ளது. 5ஆம் வகுப்பு படித்த பெண்களிடையே இது 2.4 குறைந்துள்ளது. 8ஆம் வகுப்பு படித்தவர்களிடையே 2.1 10ஆம் வகுப்பு படித்தவர்களிடையே 1.9 குறைகிறது. பள்ளிக் கல்வியை முழுமையாக நிறைவு செய்த பெண்கள் மற்றும் பட்டதாரி பெண்களின் கருவுறுதல் விகிதம் 1.7 குறைகிறது. ரஷ்யா யுக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தையை வாட்டிகனில் நடத்த விருப்பம் தெரிவித்த போப் லியோவுக்கு சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இத்தாலி பிரதமர் மெலோனி வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து டிரம்புடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனி பிரதமர் மெர்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையை வாட்டிகனில் நடத்த போப் லியோ விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் இதற்கு தேவையான உதவிகளை செய்ய இத்தாலி தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அதிபர் ஜோ பைடன் பதவியில் இருந்தபோது பணிபுரிவதற்கான உடல் தகுதியுடன் இருந்தாரா என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரால் அமெரிக்க மக்களுக்காக நல்ல முறையில் பணிபுரிந்திருக்க முடியாது என கூறிய வான்ஸ், அரசியலுக்காக இதை தான் கூறவில்லை என்றும் அவரது உடல்நிலையை குறிப்பிட்டு மட்டுமே கூறுவதாகவும் தெரிவித்தார். மைக்ரோசாப்ட் தலைமைச் செயலதிகாரி சத்ய நாதெல்லா ஏஐ மூலம் பாட்காஸ்டின் உள்ளடக்கங்களை அறிந்து கொள்வேன் என கூறியுள்ளார். பாட்காஸ்டின் டிரான்ஸ்கிரிப்டை முதலில் மைக்ரோசாப்டின் ஏஐயான கோபைலட்டில் பதிவேற்றம் செய்துவிடுவேன் என கூறும் அவர், பின்னர் அதில் உள்ள உள்ளடக்கம் குறித்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலம் ஏஐயுடன் உரையாடுவேன் என தெரிவித்துள்ளார். ஏஐ சிப்களுக்கான தொடர்புகளை துரிதப்படுத்தும் நோக்கத்தில் என்விடியா நிறுவனம் தனது தொழில்நுட்பத்தை பிற நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளது. NVLink Fusion என்ற புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ள என்விடியா நிறுவனம் அந்த தொழில்நுட்பத்தை இதர சிப் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு விற்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. சிப்கள் மூலம் சக்தி வாய்ந்த ஏஐ அமைப்புகளை உருவாக்கி அனைத்தையும் ஒன்றிணைக்க திட்டமிட்டுள்ளதாக அந்நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெய்நிகர் நாணயம் எனப்படும் பிட்காயின் விலை $1,06,000 எட்டியுள்ளது. நடப்பாண்டு கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு இவ்வளவு அதிகமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் ஒரு வாரத்தில் பிட்காயின் விலை 1,04,298 வர்த்தகமானது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் உள்ள குடும்பத்திற்கு அனுப்பப்படும் பணத்திற்கான வரியை 5% அமெரிக்க அதிபர் உயர்த்தியது பிட்காயின் விலை உயர்ந்துள்ளதற்கான முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. உணவு உண்ட பிறகு இரத்த சர்க்கரை அளவு உயர்வது என்பது வழக்கமானதுதான் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இனிப்பு, கேக் ஆகியவற்றை உண்பது சர்க்கரை அளவை அதிக அளவுக்கு உயர்த்தக்கூடும் என தெரிவித்துள்ள அவர்கள், முறையான வேளையில் உணவு எடுத்துக் கொள்ளாமல் இருந்தால் 350 mg/dL அளவை தாண்டக்கூடும் என கூறுகின்றனர். சரியான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுதல், சத்தான உணவை எடுத்துக் கொள்ளுதல், உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல், மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த யோகா, தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும் இவற்றை செய்தால் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்.